சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளையும் அந்த ஆகமம் முந்தி சொன்னதை இங்கே மகேந்திர மலையில் திருப்பி சொல்கிறேன். இப்போ சவுத்தில் ஒன்று இருந்தது, நோத்தில் இருந்த மகேந்திர மலை காஷ்மீர மலைச்சாரலில் இருக்குது. ஏனென்றால் இதற்கு திருவிஷப்பாவில் இவர் கருவூர் தேவர் படிக்கிறார். அவர் மகேந்திர மலையை பற்றி சொல்லியிருக்கல, அர்ஜுனன் அந்த தவன் பாசுரத்துக்கு தவன் செய்யும் பொழுது பன்றிய ஒன்று வந்தது. அப்போ சிவன் வேட வடிவில் அர்ஜுனனோட சண்டை பிடிக்கிறார். அப்போ அந்த வராகத்தோட சண்டை பிடிச்ச அந்த மலைச்சாரல்ல அர்ஜுனனுக்கு பாசுவதம் கொடுத்த அந்த மகேந்திர மலையிலிருந்து உமைக்கு அருளும் குரு நீ என்று சொல்லி மலை மகளுக்கு அருளும் குரு நீ என்று சொல்லி சொல்றாரு. அப்போ மகேந்திர மலையிலிருந்து ஆறாருக்கு சொன்னார் என்றால் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் அந்த 4 ரிஷிகளுக்கு சொன்னார். அகத்தியருக்கு இடம் இன்னைக்கு சொல்றது பிரம்ம கமண்டல சம்பூதே பூர்ணச்சந்திர சமப்பிரபே த்ரைலோக்கிய வந்திதே தேவி ஸ்ரீ மணிகர்ணிகேஸ்வரி நமோஸ்துதே. பிரம்ம கமண்டத்துல சந்திரன் மாறு இருக்க மாறு இந்த 3 லோகத்துக்கும் கூடி நித்தியம் நமக்கு சந்திரன் பூர்ணச்சந்திரன் காண மாட்டாரு. பௌர்ணமிக்கு 1 நாள் 2 நாள் தான் காணும். அப்படி மாசத்துக்கு 2 நாள் காண்ற சந்திரன் மாதிரி நித்தியம் பாதாள ஸ்வர்க்க பூலோகாதிகள் எல்லாத்துக்குமே 14 லோகத்துக்கும் திரைலோக்கிய வந்திதே தேவி இந்த பூர்ண சந்திரன் மாதிரி எப்பவுமே நித்தியம் சந்திரன் மாதிரி காண்ற இடம் இந்த மணிகர்ணிகான்னு சொல்றது. இங்க ஒரு வாட்டி மகாவிஷ்ணு சிறிய கதை மாதிரி தான், புராணம் பூர்த்தி நான் சொல்றது இல்லை, சின்ன சின்ன பிக்ஸ் தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம உட்கார்ந்த இடம் மகாவிஷ்ணு தபஸ்தலம். மகாவிஷ்ணு தபஸ்தலம் ஒரு வாட்டி சிவனுக்கு பார்வதிக்கு தகராறு வந்துருக்கு. என்னன்னா எல்லாருக்குமே லட்சுமிக்கு சரஸ்வதிக்கு உட்கார்றதுக்கு பாக்குறதுக்கு எல்லாம் நல்ல இடம் இருக்கு, எங்களுக்கு தான் கிடையாதுன்னு சொல்லி பார்வதி சிவனுக்கு தகராறு வந்த பிறகு சிவன் ஒரு நல்ல வீடு கட்டி வச்சுட்டான். அதுக்கு பேரு ஆனந்தம் அசோகவனம் பேரு வச்சுட்டாரு. அசோகவனம், அந்த அசோகவனம் பேரு வச்சு அதுக்கு கிரகப்பிரவேச காலத்தில் ராவண பிரம்மைய தட்சிண காயிட்டு அத வீடு வாங்கிட்டான். கிரகப்பிரவேசத்துக்கு பிரம்ம மாறி வாத்தியார் மாறி போய் கிரகப்பிரவேசம் பண்ண வச்சுட்டு, ஐயா உங்களோட கிரகப்பிரவேசம் ஆயிடுச்சு, எங்களோட தட்சிணை கொடுத்துடுங்க, நான் கிளம்புறேன்னா. என்ன வேணும் வாத்தியார் உங்களுக்கு தட்சிணா, இந்த வீடியோ எனக்கு கொடுத்துடுங்கன்னுட்டா. அதான் சிவன் கட்டின அசோகவனம் ராவண பிரம்மா எடுத்து போய் அவ வீட்டுல லங்கால வச்சுட்டான். லங்கா ராவண பிரம்மா சிவன் பண்ணதில்ல, லங்காவில வச்ச இடம் அசோகவனம். அந்த ராவண பிரம்மா இந்த வீடு கொண்டு போன பிறகு இன்னும் கோபம் வந்துடுச்சு அம்மனுக்கு, பார்வதி தேவிக்கு. ஐயா யாரு என்ன கேட்டா நீ கொடுத்துட்டே இருந்தா நம்ம என்ன பண்றதுன்னு. ஒன்னும் இல்ல, நமக்கு தனியாயிட்டு ஒரு இடம் கட்டுறேன், என் திரிசூலத்து மேலதான் இருக்காது, அந்த இடத்துல உனக்கு பார்க்க வைக்கிறேன்னு சொல்லி திரிசூலம் பாரம்பரியன்னு சொல்லி பார்க்க வச்சா அது மேல ஒரு ஸ்பார்க் வஜ்ரம் மாதிரி ஒரு ஜோதி வந்து அது சின்ன இடம் ஆகி அது பெரிய பெரிய ஆயிட்டு 125 கிலோமீட்டர் பஞ்சக்ரோஷப்பட்டினம் சொல்லி ஒரு இடம் ஆச்சு. அந்த இடத்துல மகாவிஷ்ணுவுக்கும் சிவனே பார்வதியும் அவ ஹிருதயத்தை தட்டி ஒரு ஜோதி எடுத்து 6 வயசும் பாலன் மாதிரி நிக்க வச்சு, ஐயா நீங்க உங்களுக்கு லோக சிருஷ்டில நிறைய காரியாதிகளை பண்ணணும், உங்களுக்கு நிறைய சக்தி வேணும், நீங்க இங்க உட்கார்ந்து தபஸ் பண்ணுங்க ஓம்காரம் சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்த இடம். அப்போ உடனே இங்கேயே உட்கார்ந்து மகாவிஷ்ணு 60,000 வருஷாதிகள் உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டாரு. தபஸ் காலத்துல அவ வளம்புல இருந்து தண்டி காரி 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 பெரிய குளமாச்சு.
அந்த குளத்துக்கு இன்னொரு வாட்டி பார்க்கறதுக்கு சிவன் பார்வதி வந்து அந்த குளத்திலேயே ஆனந்தமாய் அவ 2 பேருமே ஸ்நானம் பண்ணிட்டாரு. ஸ்நானம் பண்ணும்போது அவ காதுல இருந்து ஒரு நாகமணி அதுல விட்டு போச்சு. காதுக்கு கர்ணிகான்னு சொல்றது, கர்ணிகா மணி, மணி கர்ணிகா அதுக்கு பேரு வந்தது. உடனே இங்க இருந்து மகாவிஷ்ணு எழுந்து போய் அந்த மணி பார்க்கறதுக்கு அவ சுதர்சன் சக்கரம் விட்டு எல்லாம் பார்த்துட்டாரு. மணி கிடைக்கல. அதோட அந்த தண்ணிக்கு பேரு சக்கர தீர்த்தம் பேர் வச்சுட்டாரு. அதோட அந்த சமயத்தில் மகாவிஷ்ணுவுக்கு அந்த மணி கிடைக்கல. அதோட சிவன் பார்வதி சொன்னாரு, மகாவிஷ்ணு நீ ஆசையோட இந்த மணி பார்க்கறதுக்கு உங்களோட சுதர்சன் சக்கரம் விட்டிருக்க, உங்களுக்கு மணி கிடைக்கல. அதோட உங்களுக்கு ஒரு தானம், ஒரு இடம் உங்களுக்கு நான் தர்றேன். என்ன தானம் சுவாமி? மோட்சம் முக்தி தானம் உங்களுக்கு நான் தர போறேன். ஐயா எனக்கு மோட்சம் முக்தி எனக்கு வேணும், எல்லாருக்குமே கொடுக்கறது நீங்க தானே. நான் அந்த முக்தி மோட்சம் வாங்கி நான் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டாரு மகாவிஷ்ணு. ஐயா ஒண்ணும் இல்ல, இன்னைக்குல இருந்து இந்த இடத்து பிரபாவத்தோட நிறைய பேரு பிராணிகள் லோகத்துல இருந்து பாப பரிகாரம் ஆகணும், மோட்சம் வேணும், முக்தி வேணும், திருப்தி வேணும்னு சொல்லி இங்க வருவா. அவ வந்தவாளுக்கு இறந்தவாளுக்கு இருந்தவாளுக்கும் முக்தி கொடுக்கறது இடம் இது ஆயிடும். அதோட இருந்தவாளோட சர்வ பாபாதிகள் நிவர்த்தி ஆயிட்டவா சிவலோகத்துக்கு வருவா. இறந்தவாள் உடனே இங்க தான கர்ம பூர்த்தி பண்ணிட்டு அவ உடனே சிவலோகத்துக்கு வந்துடுவா. ஸ்வயம் தீர்ண பராம் தாரயதி. நம்ம தரித்து நம்ம பெரியவாளுக்கு தெரிய முக்தி மோட்சம் கொடுக்கறது இடம் ஆயிடும். அதோட ந மணிகர்ணிகோ சமோ தீர்த்தம் ந காஷி சத்ருஷி புலி ந விஸ்வேஸ்வரோ சமோ லிங்கம் நாஸ்தி பிரம்மாண்ட கோலகே. மணிகர்ணிக்கு சமானமான தீர்த்தம் கிடையாது, காசிக்கு சமானமான கஷேத்திரம் கிடையாது, சிவனுக்கு சமானமான தெய்வரே கிடையாது. நாஸ்தி பிரம்மாண்ட கோலகே, எங்க எங்க கிடையாது. இந்த பிரம்மாண்ட கோலத்துல எங்கேயும் கிடையாது. அதான் காசிக்கு நம்ம வந்திருக்க பூர்வ ஜென்ம சுகிருதம். நம சிவாய. பூர்வோபார்ஜித புண்ணிய புண்ணியமும் புண்ணியை ஜனை பிராப்தம். எவ்வளவு ஜென்ம வாங்கி வாங்கி அதுல செஞ்ச சிவஜபம் நாராயண ஜப பிரபாவத்தோட நம்ம இப்போ நானே ஒரே 2 ஜாதி இருக்கு. மாதாஜ பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வர. ஆம்பளிங்கோ பொம்பளிங்கோ, லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 ஜாதி. காசி வந்த உடனே இந்த புண்ணியாதிகள் இந்த கஷேத்திரத்திலே பெரியவாளுக்கு பண்ற காரியாதிகள் சிவனுக்கு தரிசனம் எங்க பண்ணணும், எங்க ஆரம்பிக்கணும்? முதல் வாராணசியாம் பிராப்தே கீர்வாணாம் சமர்ஷியா அவலம்பித்தோ பிரதமத்தோ மணிகர்ணிகா. ஆலசியம் இல்லாமலே மணிகர்ணிகை போய் பிராய சித்தம் விதிதேஷு தீர்த்த கர்ம சமாரபே. அவ அங்கே போய் நம்ம இந்த ஜென்மத்தில் பூர்வ ஜென்மத்தில் ஜென்ம ஜென்மாந்திரத்தில் என்னென்ன பாபம் செஞ்சு வந்திருக்கோ, இன்னும் என்னென்ன பண்ணணுமோ தெரியாது பகவானே. எங்களோட செஞ்ச தப்பு பாபாதிகள் போகணும். எங்களுக்கு பவித்திரமா உங்களோட தரிசனம் பண்றதுக்கு வளம்பு கண்ணு வழி கொடுக்கணும். அதுக்கு பிராய சித்தம் விதிதேஷு. இங்க மணிகர்ணிகாவிலே உட்கார்ந்து பிராய சித்தம் பண்ணி இங்க ஸ்நானம் பண்ணணும். அந்த குளத்துல ஒரு வாட்டி ஸ்நானம் பண்ணணும். அதான் இடம் மணிகர்ணிகா கட்டம். இந்த மணிகர்ணிகா கட்டத்துக்கு கங்கைக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. இந்த மணிகர்ணிகா கட்டம் பிறந்த பிறகு 10,000 வருஷத்துக்கு மேல பகீரத மகாராஜா அவ பாட்னார் முப்பாட்னாருக்கு முக்கிய மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே கைலாசத்துல தபஸ் பண்ணி கொண்டு வந்த தண்ணி பூலோகத்துல இருந்து கங்கோத்தில இருந்து கல்கத்தா வரும் போன வழி காஷி மத்திய பாகம். காசியிலே கங்காதேவி உத்தரவாகினியா போயிட்டே இருக்க. அந்த உத்தரவாகினியா போகிறது இடம் இந்த மணிகர்ணிகா கட்டம். காசி சிவனுக்கு சந்திராகாரமா இருக்கும். அந்த சந்திராகாரத்திலே நிலுவை இடம் மத்தியில தான் கிடைக்கும். அந்த மத்திய இடம் தான் இந்த மணிகர்ணிகை. இங்கே பசு பட்சி கிருமி கீட்டகாதிகள் அம்மா சமஸ்கிருதத்துல உங்களுக்கு படிக்க வைக்க வார்த்தாதிகள் தான் இதெல்லாம். எல்லாமே இங்க தபஸ் பண்ணி இங்க இறந்து போகிறதுக்காயிட்டு தான் வருவான். மரணம் மங்களம் என்ற எங்கே மங்களப்பிரதமான இடம் இறந்து போகிறதுக்கு. எங்கேயும் இறந்து போனோம்னா பயம் கோபம் வரும். காசியில வராது. இங்கே இறந்து போகிறதுக்கு நல்ல இடம்னு சொல்றது. அதுக்காயிட்டு தான் இங்க நிவாசம் பண்ணுவான்.
1 வருஷம் 2 வருஷம் 50 வருஷம் 1000 வருஷம் கூட இருப்பாரு. அவருக்கு மிருத்யு வராமலே இங்கேயே அப்படி தங்கி இருக்க. அதோட மரணம் மங்களம் எத்ரா சபலம் தத்ர ஜீவனம். மரணம் மங்களப்பிரதமான இடம் இங்கே. அங்கே போனா எங்களோட ஜென்ம சபலம் ஆயிடும். அந்த இடம் தான் இந்த இடம். ஸ்வர்கஸ்திரநாயதே தஸ்யா தஸ்யா ஸ்திரீ மணிகர்ணிகா. ஸ்வர்க்கத்திலே இருக்கிறது ஒரு சுகாரிகளும் கூட ஒரு துருணா, ஒரு தர்மபுரியோட, ஒரு கட்டி பருக்கோட சமானம் இந்த மணிகர்ணிகா கிடைச்சா போருவன்னு சொல்றது. அதோட இந்த காலத்துல நம்ம ஊரை கண்டிப்பா புல்லாயிட்டு இருக்கிறது. கலியுகத்திலே நம்ம இந்த விசாராதிகளை பண்ணிட்டு விசாரம் பண்ணி இந்த காரியாதிகளை பண்றதுக்கு நம்ம பூர்வ ஜென்ம சுகிருதம் பிரபாவம் நம்ம பெரியவாளோட ஆசீர்வாதம் நம்ம இங்க உட்கார்ந்து இன்னைக்கு நமக்காயிட்டு பாப பரிகாரத்துக்காயிட்டு பிராயச்சித்தம், பெரியவாளுக்காயிட்டு பிண்ட பிரதானம், குடும்ப அபிவிருத்திக்காயிட்டு தான தர்மாதிகள் அந்த காசியை வந்ததுக்கு விஸ்வநாத தரிசனம் பண்ண போறேன். எல்லாமே சொல்லுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சாம்பாய சாம்பாய சகனாய சசூலினே சனந்தினே சடங்காய சப்ருஷாய நமோ நமः. குரு பிரம்ம குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. अन्नपूर्ण विशालाक्षी समस्त देवता सहितेन श्रीकाशी विश्वेश्वर स्वामिने नमः. हर हर महादेव शंभो शंकर. எல்லாரும் இந்த காசி க்ஷேத்திரத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. இந்த கங்காதேவிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. உங்க குருகளுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. உங்க இஷ்டப்பட்ட ஆண்டவன்மாருக்கு உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. உங்ககிட்ட எல்லாருக்கிட்ட தீர்த்தம் இருக்க தண்ணி, அந்த தீர்த்தம் கையில ஊத்து 3 வாட்டி குடிக்கணும். 3 வாட்டி சாப்பிட்டு 4வது வாட்டி கையால குடிக்கணும். கையில ஊத்துங்க. இடத்த கையில பாத்திரம் குடிச்சிட்டு வந்த கையில ஊத்துங்க. ஆரம்பியா அச்சுதாய நமः. 3 வாட்டி சாப்பிடணும். இந்த மந்திரத்தையும் படிக்கணும். கோவிந்தாய நமः, கோவிந்தாய நமः, அச்சுதானந்த கோவிந்தாய நமோ நமः. லேடிஸும் காமிங்கோ. லேடிஸும் வாங்கணும் தீர்த்தம். நட்சத்திர ஜாதஸ்ய ஸ்ரீமான் கோத்ரோத்பவஸ்ய சிவகோத்ரஸ்ய உங்க பேர் சார் சிவ சூரிய நாமதேயஸ்ய தர்மபத்னி சமேதஸ்ய பாரியா பேர் ராஜேஸ்வரி நாம்யாः ஸ்ரீமத்யாः சௌபாகியவத்யாः 2 பேரும் நட்சத்திரம் நடிச்சுக்குவாங்க. நட்சத்திர ஜாதஸ்ய நட்சத்திர ஜாதாயாः ஸ்ரீமான் சிவகோத்ரஸ்ய வரதராஜன் நாமதேயஸ்ய தர்மபத்னி சமேதஸ்ய ஸ்ரீமத்யாः कमला देवी नाम्याः श्रीमत्याः सौभाग्यवत्याः उंग नक्षत्र नमस्को 2 பேரும். नक्षत्र जातस्य नक्षत्र जातायाः श्रीमान् गोत्रोद्भवस्य कौशिकोत्रोद्भवस्य राधाकृष्ण नामधेयस्य धर्मवृत्तिस्य मीनाक्षी नाम्याः श्रीमत्याः सौभाग्यवत्या नक्षत्र जातस्य नक्षत्र जातायाः श्रीमान् गोत्रोद्भवस्य शिवगोत्रस्य बालसुब्रह्मण्यं नामधेयस्य धर्मपत्नी समेतस्य भार्या पेर ताशमणि नाम्याः श्रीमत्याः सौभाग्यवत्याः 2 பேரும் நட்சத்திரம் நடிச்சுங்க. நட்சத்திர ஜாதஸ்ய श्रीमान् गोत्रोद्भवस्य शिवगोत्रस्य सुब्रह्मण्यं नामधेयस्य धर्मपत्नी समेतस्य कौसल्या नाम्याः नक्षत्र नडिचुगो 2 பேரும். नक्षत्र जातस्य नक्षत्र जातायाः श्रीमान् गोत्रोद्भवस्य शिवगोत्रस्य बालचन्द्रन् नामधेयस्य धर्मपत्नी समेतस्य भार्या सरोजिनी नाम्याः श्रीमत्याः सौभाग्यवत्याः उंग नक्षत्र वाळ नक्षत्र नडिचुगो. नक्षत्र जातस्य नक्षत्र जातायाः श्रीमान् गोत्रोद्भवस्य हमें वहां से पंखा लेके आओ तो शिवगोत्रस्य प्रभाकरन् नामधेयस्य धर्मपत्नी समेतस्य अनुष्या नाम्याः श्रीमत्याः सौभाग्यवत्याः 2 பேரும் நட்சத்திரம் நடிச்சுங்க. उंग गोत्रम आत्रेय गोत्रपति उंग पेर जानकी नाम्याः जयंती नाम्याः
சபரிவார சமேதஸ்ய அவங்க நட்சத்திரம் நினைச்சுக்கோம்மா. நட்சத்திர ஜாதாய ஸ்ரீமான் ஐயா உங்க கோத்திரம் சிவகோத்திரம். சிவகோத்திரஸ்ய அவங்க பேரு திருலோச்சன். திருலோச்சன். त्रिलोचन नामधेयस्य कल्याणवाच धर्मपत्नी समेतस्य भार्या पेरु ननुचिंगो नक्षत्र ननुचिंगो नक्षत्र जातस्य नक्षत्र जातायाः इन्नी सेपरेट अम्मा उंग गोत्रम शिवगोत्रम उंगल पेरु यशोधराजन नामधेय श्रीमत् पुण्यवत्याः सपरिवार समेतस्य उंग नक्षत्र ननुचिंगो इन्नी यार इरुक्का यस सर शिवगोत्रवती उंग पेरु सोल्लुंगा माता அந்த கங்காதேவி தீர வைக்கணும். எல்லாமே நினைச்சுங்கோ. கங்கா மாதா இங்க வாயோட வளங்கோட மனசோட செஞ்ச தப்பு ஏது இருந்தாலும் நிவர்த்தி பண்ணணும். மாசத்துல 4 நிமிஷத்துக்குள்ள செஞ்ச தப்பு ஏது இருந்தாலும் சர்வ ரஜோதோஷாதிகள் நிவர்த்தி பண்ணணும். ஏன்னா 4 நாட்கள் வந்து அடுப்பு தொடக்கூடாது. அந்த அடுப்பு வந்து அக்னி தேவதா. இதனால எல்லாம் மூட்டி காட்டுறோம் இல்லையா, அந்த காலத்துல அதான் அடுப்பு மூட்ட வர்றதில்லை. அப்ப அந்த டைம் பாவம் எல்லாமே என்ன சொல்றேன் ஐயா சொல்லுங்க. சர்வேஷாம் இன்னும் எத்தனை பாப்பாதிகள் இருக்கோ அத்தனை பாப்பாதிகளும் கூட நினைக்க முடியாது பகவான். அதிக ஒரே వార్త సర్వేషాం పాపానాం. சொல்லுங்க అమ్మా. మీరు ఆడవాళ్ళు వెనకాతలు ఎవరో విడిగా వచ్చారు, ఈ గ్రూప్ లో వాళ్ళు కాదు, మీరు విడిగా ఉండండి. सर्वेषां पापानां निवृत्त्यर्थम अन्नपूर्ण अम्मा எல்லாமே சொல்லுங்க மாட்ராஜி. सर्वेषां पापानां निवृत्त्यर्थम अन्नपूर्ण विशालाक्षी कालभैरव समस्त देवता सहित श्रीकाशी विश्वनाथ स्वामी सन्निधौ मम आवयोः सह कुटुम्बानां सपुत्रगानां सपुत्रिकानां सपौत्रिकानां क्षेम स्थैर्य धैर्य वीर्य विजय अभय आयुः आरोग्य ऐश्वर्य अभिवृद्धि सिद्ध्यर्थं धर्मार्थ काम्य मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थं मम आत्मऋणं पितृऋणं देवऋणं स्नानं பண்றேனோ இதை நம்ம நினைக்கணும். மத்தியானம் இங்க ஸ்நானம் சாப்பாடு விஷ்ணுவார கோயில் शतमानं भवति सदाय पुरुषस्तेन्द्रिय आयुष्येवेन्द्रिय प्रतिष्ठि मणिकर्णिका स्नान संपूर्ण सकल फलावाप्तिरस्तु 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 मणिकर्णिका स्नान संपूर्ण सकल बलावत्रस्तु मणिकर्णिका स्नान संपूर्ण सकल बलावत्रस्तु मणिकर्णिका स्नान संपूर्ण வாங்கோ அந்த பழத்துக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க தண்ணி அதுதான் உங்களுக்கு கொண்டு வந்து பிரதட்சணம் பண்றதுக்கு சொன்னேன். இது சிவன் கோயில் தான். प्रोक्षणे பண்ணிட்டு வந்தோம். ஐயா நீங்க ஜென்ஸ் எல்லாமே கங்கா ஸ்நானம் பண்ணுங்க, லேடீஸ் प्रोक्षणे பண்ணி வந்துடுங்க. கை கால் கழுவிட்டு தண்ணி प्रोक्षणे பண்ணி வாங்க. நீங்க போக முடியாதுன்னு நீங்க தண்ணி பண்ணி வந்தா प्रोक्षणे அப்பா காலை கழுவிட்டு வரட்டான். காலை கழுவிட்டு போக கவனம் வளர்த்திட்டோம். वो आदमी चुप
ரொம்ப அடிக்குதா? நான் உங்களுக்கு சுடுகான்றேன். சரியா? கோவிந்தாய நமஹ. இப்ப நீங்க ஜென்ஸ் மட்டுமே சொல்லுங்க, லேடிஸ் ஒன்றும் சொல்லக்கூடாது. விஷ்ணு மதுசூதன விக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர சங்கர்ஷண வாசுதேவ பிரத்யும்ன அனிருத்த புருஷோத்தம அதோக்ஷஜ நாரசிம்ம அச்சுத ஜனார்தன உபேந்திர ஹரேஹே ஸ்ரீகிருஷ்ண பரபிரம்ம பரமாத்மனே நமோ நமः சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये இந்த வந்த கையோட மூக்கு பிடிச்சுங்க. ஓம் 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 நமஸ்காரம் பண்ணுங்க. யஜமானஸ்ய வாத்மஸ்ய ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம். இப்படி கை மேல கைய வச்சுங்க. மம மம உபாத்ர நமஸ்க விதக்ஷய வார பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் திதிஹி விஷ்ணுः ததாவாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீ கோவிந்த 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 श्री महाविष्णु आज्ञेय प्रवर्त मानस्य आद्य ब्रह्मणः द्वितीय समस्त पितॄणां सप्तगोत्राणां सप्तशर्मणां सप्तदायिनां अक्षय तृप्त्यर्थं काशी क्षेत्रे विष्णुपदे तीर्थविधि पिण्डप्रदानं கரிஷ்யே. உணவு வளம் பண்ணிட்டு தீர்த்தம் விடுங்க. அது மேல நீங்க எல்லாமே சொல்லுங்க. மம சிவகோத்ராணம் மம பித்ருவம்ச பாத்ரவம்ச மம ஆர்யாபர்த்தவம்ச உபயவம்ச வர்க்கத்ரய सर्वे कारुण्य समस्त पितृ तृप्त्यर्थं मोक्ष प्राप्ति सिद्ध्यर्थं शिवलोके गौरी लोके ब्रह्मलोके निवास सिद्ध्यर्थं काशी क्षेत्रे तीर्थविधि पिण्डप्रदानं विष्णुपदे अद्य करिष्ये. तीर्थं கையில ஊத்தி தர்மம் மேல விடுங்க. 3 தர்மப்புல்ல மேல விடுங்க. 3 தர்மப்புல்ல மேல விடுங்க. அங்க 3 தர்மப்புல்ல வச்சிருக்க. கொஞ்சம் அரிசி எடுத்து ஒரு தர்ம மேல விடுங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடு முதல் தர்ம அரிசி போடுங்க. சர்வே காருண்யானாம் பித்ருணாம் விஷ்வே தேவஸ்தானே ஸ்தானே இங்க மட்டும் விஷ்வே காருண்யானாம் ஸ்தானே அஹம்யாதே அங்க விடுங்க சார். ஒரு தர்ம மேல விடுங்க. ஸ்தானே அஹம்யாதே சுமுக்தா பவதி. ஒரே தர்மக இதே தர்மக ஸ்தானே சுமுக்தா பவதி. கணப்பிரசாதः அஸ்துகரணீயः போடும். மாமா நீங்க கொண்டு இடம் பண்ணுங்க. எல்லாருமே கொஞ்சம் எள்ளு கையில் எடுத்துங்க. எள்ளு ரெண்டாவது திருப்பு மேல போடுங்க. ரெண்டாவது திருப்பு போடுங்க. பித்ருவம்ச மாத்ருவம்ச ஆரிய வம்ச உபய வம்ச வர்க்கத்திலே சர்வே காருண்யம் அப்பா வம்சம் அம்மா வம்சம் மாமனார் வம்சத்திலே இறந்த போன சமஸ்த பெரியவாளுக்கு காசி கஷேத்திரத்தில் கர்ப்பாசனம் இடமாசனம் சுகாசனம் நமோ பிரம்மண்ய உடல் பண்ணுங்க. மாமா நீங்க கொஞ்சம் தானியம் எடுத்துங்க. கோதுமை நெல்லு
மூணாவது தர்ம மேல வச்சுங்கோ. சார்த்த சம்ரக்ஷண ஸ்ரீ மகாவிஷ்ணுவே மூணாவது நம்பர் 3 சார்த்த சம்ரக்ஷண ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இதமாசனம் சுகாசனம். ஒரு தர்ம சிவன் விஸ்வே தேவஸ்தானம் சொல்றது. ரெண்டாவது தர்ம நம்ம அப்பா அம்மா, அப்பா வம்சம், அம்மா வம்சம், மாமா வம்சத்துல இறந்து போன பெரியவா எல்லாருக்குமே. மூணாவது மகாவிஷ்ணு. நம்ம பெரியவா வரணும்னா சிவாஜ்ஞை வேணும். சிவன் 2 தூட்டு அனுப்புவாரு. அவர் பேரு குரு சௌத்திகா, 2 பேரு. அவர் வந்தால்தான் நம்ம பெரியவா ஓடி அங்கிருந்து வருவாரு. அதுக்கு இவருக்கு கூப்பிடணும். குரு சௌத்திக விஸ்வதேவா. சிவன் தூதம் வந்த பிறகு அவர் பின்னாலே நம்ம பெரியவா இருப்பாரு. நம்ம கொடுத்த தான தர்மாதிகள், பிண்டம், விசேஷாதிகள் ஏது இருந்தாலும் நம்ம பெரியவா கொண்டு போகிற சமயத்தில் இவ காரியம் சரியா இல்லாதவ, திருப்தி இல்லாதவ, அவ எல்லாமே ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி பண்றது மாதிரி ரட்சணை காயிட்டு மகாவிஷ்ணு கூட வரணும் பின்னாலே, நம்ம பெரியவா பின்னாலே. பித்ரு தேவதர் அவள்லாம் இங்க வெயிட் பண்ணி கொண்டிருப்பாளாம். ஆனா அவளை கூட்டிட்டு வர்றதுக்கு சிவன் தேவை. பிறகு நீங்க கொடுக்குற புண்டதானங்கள் எல்லாம் கொண்டு போறதுக்கு, அந்த புண்ணியங்கள் எல்லாம் கொண்டு போறதுக்கு விஷ்ணு தேவையா. அதான் முதல் சிவன், அப்புறம் விஷ்ணு, இன்பிட்வீன் இறந்த மூதாதையர்கள். 3 தர்ப. முதல் தர்ப சிவன், 2வது தர்ப நம்ம பெரியவா எல்லாருமே. அவர் நம்ம பெரியவா பின்னாலே கண்ட்ரோட் மாதிரி இந்த ஸ்ராத்தத்தை நம்ம பெரியவாளோட சாமாகிரி எல்லாம் ரட்சணை பண்றதுக்கு மகாவிஷ்ணு சார். கோத்திரம் சிவகோத்திரம். அப்பா பேர் மனசுல நினைச்சுங்கோ. அப்பா பேர் மனசுல நினைச்சுங்கோ. அக்ஷய திருப்தியர்த்தம் இமம் பிண்டம் காஸ்யாம் மணிகரணிகாயாம் தத்தம். இப்படி கை திருப்பிட்டு இடது பக்கம் முதல் தர்பில வைங்கோ. அப்பா பேர்ல ஐயா வச்சுங்கோ. ஐயா அங்கே வச்சுக்கோ. கரெக்டா இமம் பிண்டம் காஸ்யாம் வைங்கோ சார். அங்கே அதே லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் கீழே தான் வைங்கோ. மணிகரணிகாயாம் தத்தம். இன்னொரு பிண்டம் கையில் எடுங்கோ. ஐயா இது அப்பாவுக்கு வச்சாச்சு. 2வது பார்ட்னர், அப்பாவுக்கு அப்பா. பார்ட்னர் பேர் நினைச்சுங்கோ. சிவகோத்திரம், ருத்ர ரூபம், ஸ்ரீ ரூபம். 2வது தர்பல வச்சுங்கோ சார். 2வது தர்ப இமம் பிண்டம் காஸ்யாம் மணிகரணிகாயாம் தத்தம். அப்பாவுடைய அப்பா ஐயா இது அப்பாவுடைய அப்பா ஆச்சு. இவருடைய அப்பா உங்க முப்பாட்னார். பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. பேர் தெரியாதுன்னா நாராயண சுவாமி முப்பாட்னார்னு சொல்லி போடுங்க. 3வது தர்பல வைக்கணும். 3வது தர்பல சார். பிரபிதாமகம் ஆதித்ய ரூபம் மணிகரணிகாயாம் பி மணிகரணிகாயாம் தத்தம். ஐயா நான் கேட்கறது சப்தாதிகள் எல்லாருக்குமே ஏதாவது ஒருத்தருக்கு அவசரம் ஆயிடும். இப்போ அம்மா ஆச்சு, பாட்டி பேர்ல வைக்கணும். அப்பாவுக்கு அம்மா ஒரு பிண்டம் கையில் எடுங்கோ. அப்பாவோட அம்மா பேர் சொல்லி 2வது தர்பல வைங்கோ. பாட்டிக்கு சுதி ரூபியா சித்வாமனோ 2வது தர்பல வைக்கணும் சார். 2nd தர்ப பாட்டி பேர் தெரியாதுன்னா பாட்டிக்குன்னு சொல்லி வைக்கலாம். நாராயணியன் நினைக்கலாம். மணிகரணிகாயாம் தத்தம். முப்பாட்டி 3வது பிண்டம் கையில் எடுங்கோ. உங்களோட முப்பாட்டினாரோட மனைவி முப்பாட்டி பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லைன்னா நாராயணின்னு சொல்லி போடுங்க. அப்பாவிന്റെ வைஃப் பிரபிதாமகி முப்பாட்டி நாராயணின்னு சொல்லி வைக்கலாம். பேர் தெரியாதுன்னா நாராயணன். எஸ் சார். மணிகரணிகாயாம் தத்தம். அப்புறம் வந்து அம்மா வம்சம், அப்பா பாட்னார் முப்பாட்டினார் அவளோட மனைவி ஆச்சு. அம்மா வம்சத்துல அம்மாவோட அப்பா பாட்னார் முப்பாட்டினார் வைக்கணும். முதல் அம்மாவுக்கு அப்பா பேர்ல ஒரு பின்னங்கள் எடுங்க. அம்மாவிന്റെ அப்பா. அம்மாவிന്റെ அப்பா பேர் நினைச்சுங்க. அக்ஷய திருப்தியர்த்தம் இமம் பிண்டம் ஃபர்ஸ்ட் தர்பல தான் வைக்கணும். எஸ் சார். தாத்தா மணிகரணிகாயாம் தத்தம். அம்மாவோட பார்ட்னர், அம்மாவுக்கு அப்பா ஆச்சு, அவரப்பா அம்மாவிന്റെ அப்பா. அப்புறம் வந்து அக்கை தங்கை உங்க சிஸ்டர் சார். சார் சிஸ்டர் உங்களோட சிஸ்டர்ஸ் அக்கா தங்கையா இருந்தா அவள் கொண்டு வைங்க. ஐயா நீங்க எல்லாமே உங்க அக்கை தங்கை உங்க சிஸ்டர்ஸ் யாராவது இறந்து போனா வைக்கலாம். ஆத்ம